வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம கேன்ட் ஹெல்ப்ன்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸ்போக்கன்ல நிறைய பேர் ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு அர்த்தம் சாரி என்னால உதவ முடியாதுன்றது இல்ல. இதோட உண்மையான அர்த்தம் என்ன, இதை நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கேன்ட் ஹெல்ப் அப்படின்னா ஒரு விஷயத்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தான் கேன்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு சுச்சுவேஷனை நீங்க சிரிச்சிடுறீங்க, சம்மந்தம் இல்லாத சுச்சுவேஷன்ல சிரிச்சிடுறீங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்க ஏய் சிரிக்காத அப்படின்னு சொல்றப்ப சாரி ஐ கேன் ஹெல்ப் இட், சாரி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மீறி சிரிப்பு வருது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம சாரி ஐ கேன் ஹெல்ப் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அழுகுறோம் அப்படின்னா அழுவாத டோன்ட் கிரை அப்படிங்கிறப்போ இல்ல என்னால அழுகை நிறுத்த முடியல ஐ கேன்ட் ஹெல்ப் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீ டோன்ட் கிரை அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் இட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, நம்ம அந்த வேர்பையும் சேர்த்து சொல்றப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கேன்ட் ஹெல்ப் பிளஸ் ஜெரண்ட் ஃபார்ம், அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து இதை நம்ம சொல்லுவோம். இப்போ நான் அவளை வந்து நினைக்காம என்னால இருக்க முடியல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவளை மறக்க முடியல, அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ என்னால அவளை நினைக்காம இருக்க முடியல. ஸோ ஐ கேன்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர். ஸோ இந்த இடத்துல திங்க்ன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். ஸோ ஐ கேன்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர், என்னால அவளை பத்தி நினைக்காம இருக்க முடியல. இப்போ அதே மாதிரி எங்க டாக்டர் வந்து என்ன ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, ஆனா என்னால சாப்பிடாம இருக்க முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஸ்வீட்டை பார்த்தாலே நான் சாப்பிட்டுறேன், அதுதான் நம்ம சொல்றோம். அவர் டாக்டர் ஹஸ் அட்வைஸ்ட் மீ நாட் டு ஈட் ஸ்வீட்ஸ் பட் ஐ கேன் ஹெல்ப் ஈட்டிங் ஸ்வீட்ஸ், பட் ஐ கேன்ட் ஹெல்ப் ஈட்டிங் ஸ்வீட்ஸ். இப்ப அடுத்ததும் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த சீனை பாக்குறப்ப எல்லாம் அவளால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவளை மீறி அவ அழுதுருவா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எப்பவுமே நடக்கிற விஷயம்ன்றதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். She can't help crying whenever she sees the scene. She can't help crying whenever she sees the scene. சரி, ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே பார்த்துட்டு இருந்தோம். இதை வேற எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்தப்போ அப்ப என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு விஷயம் செய்யறதை என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து couldn't help அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் தரையில வழுக்கி விழுந்தோனையும், ஈரமான தரையில வழுக்கி விழுந்தோனையும் அவளால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. She couldn't help laughing when he slipped on the wet ground. She couldn't help laughing when he slipped on the wet ground. So இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, couldn't help oneself இருக்க இடத்துல நம்ம வந்து myself, yourself, himself, herself, ourselves இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். from அப்புறம் வழக்கம் போல verb plus ing இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவ நடந்த சம்பவத்தை மறக்க நினைச்சா ஆனா அவளால முடியல, இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். So she wanted to forget the incident but she couldn't help herself. இதுக்கும் அதே அர்த்தம் தான், but she couldn't help it. அதே தான் நம்ம வந்து but she couldn't help herself அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தியா சொல்லலாம். நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் இட், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம இதை சொல்லலாம். She wanted to forget the incident, but she couldn't help herself from thinking about it. But she couldn't help herself from thinking about it. இப்படியும் நம்ம இதை சொல்லலாம். பட் இது ரொம்ப லென்த் இல்லையா, நம்ம ரொம்ப சிம்பிளா but she couldn't help herself இல்ல but she couldn't help it இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிடலாம். இது இன்னொரு ஃபார்மேட், can't help but. இது வேற வழியே இல்லை, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் can't help but என்ற இந்த idiomatic phrase நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து டிராபிக்ல சிக்கிட்டு இருக்காங்க, ஸோ லேட்டா வர்றதை அவங்களால அவாய்டே பண்ண முடியாது, வேற வழியில் அவங்க லேட்டா தான் வருவாங்க. ஸோ இதை மாதிரி சொல்ல போறோம். Since they are all still stuck in traffic, they can't help but arrive late. Since they are still stuck in traffic, they can't help but arrive late. இந்த இடத்துல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, பட் பக்கத்துல நம்ம ஐஎன்ஜி எதுவும் சேர்க்கல, சாதாரண ஒரு verb formல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான், நீங்க டெய்லி லேட்டா தான் வரீங்க, நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் பட் என்னால சொல்லாம இருக்க முடியல, நீங்க டெய்லி லேட்டா வந்துட்டு இருக்கீங்க. யாரையாவது திட்டுறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ கேன்ட் ஹெல்ப் பட் பாயிண்ட் அவுட், சுட்டி காட்டாம இருக்க முடியல. ஸோ ஐ கேன் ஹெல்ப் பட் பாயிண்ட் அவுட் தட் யூ ஹாவ் பீன் கம்மிங் லேட் ஈச் மார்னிங். ஐ கேன்ட் ஹெல்ப் பட் பாயிண்ட் அவுட் தட் யூ ஹாவ் பீன் கம்மிங் லேட் ஈச் மார்னிங். இப்போ யாரையாவது ஒருத்தவங்களை பாக்குறப்போ டக்குன்னு எனக்கு அதுதான் கண்ணில் படுது, வேற வழியே இல்லை, அதான் எனக்கு தெரியுது, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ கேன் ஹெல்ப் பட் நோட்டீஸ் யுவர் ஹேர் ஸ்டைல், இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ கேன்ட் ஹெல்ப் பட் நோட்டீஸ் யுவர் ஹேர் ஸ்டைல், இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோல நாம கேன்ட் ஹெல்ப் இட்ன்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.